வண்டலம் நேயர்களுக்கு வணக்கம். Why I am choosing index funds? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நான் ஏன் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து வெரி பெஸ்ட்டாக இருக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வித் ரிஸ்க்கு கம்மி தாங்க. செகண்ட் ஒன், ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டெக்ஸில் போடணும் அப்படின்னா இட்ஸ் அ டைவர்சிஃபிகேஷன் ஃபண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிஃப்டி 50 எடுத்துக்கங்க, அதில் வந்து 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன், நான் எதில் போடணும் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு இதில் போட்டிருப்பாங்க. ஒரே ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதில் அதனால இது சிறந்தது. தேர்ட் ஒன், நோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. அதாவது இந்த 50 ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபண்ட் மேனேஜரு, அதுக்கு எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் எந்த விதமான செலவும் கிடையாது. தாராளமாக வந்து உங்களுடைய செலவாக குறைக்கும். நாங்கள் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஸ்டேபிளான க்ரோத் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய லாஸ் நமக்கு வந்து எப்பயுமே வராது. ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ட்ரஸ்ட் நம்பகத்தன்மை வாய்ந்தது. கிட்டத்தட்ட இந்தியாவில் நம்ம இந்த நிஃப்டி 50ங்கிறது லாஸ்ட் 20லேருந்து 25 வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12லேருந்து 14% வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இதை நீங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய எஃப்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதனால் இதில் நம்பகத்தன்மையும் அதிகமாக இருக்குது. சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ணணும். உதாரணத்துக்கு நிஃப்டியோடைய 50யோட ரேட் இன்றைக்கி 25,000 ரூபா இருக்குது. அப்போ நான் ஒரு ஷேர்ஸ் வாங்கினா 25,000 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையே இல்லைங்க. உங்களுடைய முதலீட்டை நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாயிலேருந்து கூட இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். செவன்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், நான் இந்த முதலீட்டை சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்காலத்துக்கு என்னுடைய கோல்ஸ் என்னங்கிறத என்னால் செட் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைகளுடைய வருங்கால வளர்ச்சி நிதி, கல்விக்கான செலவு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்யாண செலவு, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஃப்யூச்சர் அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.